மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னா அது யார் உங்ககிட்ட கேட்டா? பஸ்ஸில் ஃப்ரீன்னு சொன்னா அது யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் வந்தப்பவும் யார் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டான்னு நீங்க சொல்றீங்க. உங்ககிட்ட யாரு கேட்டா நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு? சித்தப்பு, நீங்களா கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்களா கலெக்ஷனை போட்டிங்க, நீங்களா இடம் வாங்கினீங்க, நீங்களா வீடு கட்டினீங்க, இப்போ நீங்களே வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க உங்களுக்காகன்னு. இதெல்லாம் யார் கேட்டா? அடுத்த வர எலெக்ஷனில் எங்கள் சித்தப்பனை 40 தொகுதியில் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கிடுறோம். ஓ, இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சரி, எங்கள் சித்தப்பனை பிஎம்ஏ ஆக்கிடுறோம். 30 லட்சம் பேர் இல்லைங்க, 30,03,000 பேர். அந்த 3 பேர் வெளியே போயிட்டாங்க. யூடியூப் ரூட்டஸ் மைனர் தோழர் ஃபஸ்ட்டு, அதர்மம் மனோஜ் தோழர் செகண்டு. அந்த 3வது யாருன்னு கேட்குறீங்களா? நானும் தான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு சித்தப்பாக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நல்ல வேளை நான் சித்தப்பா பேச்சையே கேட்டுட்டேன், அதனால என் முடிவை மாற்றிக்கிட்டேன்.